ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம். இன்று ஒரு அருமையான அனுபவம். உபாய அதிகாரிகளினுடைய ஏற்றத்தை ஒரு அழகான வார்த்தையின் மூலம் நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். உபாயத்தை நிலைநிட்டவர்கள் பிராட்டியும் திரௌபதியும் திருக்கண்ண மங்கை ஆண்டானும். உப்பேயத்தை நிலையிட்டவர்கள் இளைய பெருமாளும் பெரிய உடையாரும் சிந்தையந்தியும் பிள்ளை திருநறையூர் அரையரும் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இந்த உபாய அதிகாரிகள் இவர்களினுடைய ஏற்றத்தை ஸ்ரீவச்சனபூஷணம் என்கின்ற கிரந்தத்திலே 80 84 வரை உள்ள சூர்ணிகையிலே மிக அழகாக இவர்களினுடைய ஏற்றத்தை வியாக்கியானம் மூலமாக விவரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அங்கேயும் சென்று நாம் அனுபவிக்கலாம். ஆனால் இன்று நாம் ஸ்ரீவச்சனபூஷண வியாக்கியானத்தை பார்க்க போவது இல்லை. வார்த்தையை, இந்த வார்த்தா மாலையினுடைய அருமையான வார்த்தையை தான் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அப்ப உபாயத்தை நிலையிட்டவர்கள் பிராட்டியும் திரௌபதியும் திருக்கண்ண மங்கை ஆண்டானும் அப்படின்னு காட்டுறார். உபாயத்திலேயே அத்தியவசாயம் கொண்டிருந்தவர்கள், அந்த உபாயத்தை நிலையிட்டவர்கள், அப்படி அறுதியிட்டு சொன்னவர்கள், காட்டி கொடுத்தவர்கள். உபாயம்னா என்னது? எம்பெருமான் தான் உபாயம். அப்படிப்பட்ட உபாயமான எம்பெருமானிடத்திலேயே திருட விசுவாசமாக, அத்தியவசாயம்னா திருட விசுவாசம் கொண்டிருந்தவர்கள், எம்பெருமான் தான் உபாயம் அப்படிங்கறத நமக்கு அறுதியிட்டு காட்டி கொடுத்தார்கள்னு ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பெருமையை அவரே இங்கே விவரித்து காட்டுகின்றார். முதல்ல பிராட்டியினுடைய உபாய அத்தியவசாய நிஷ்டையை காட்டக்கூடியதான வாக்கியம். அப்ப உபாயத்திலே இருக்கக்கூடியதான திருடமான நம்பிக்கையை அனுஷ்டித்தாள் பிராட்டி அப்படின்னு அவளுடைய ஏற்றத்தை சொல்லக்கூடியதான பாசுரம். அனுமனுடைய வாலில் சீதோபவா என்னும் சக்தியோட தன்னுடைய தனியிருப்பை மாற்ற வல்லவள். சீதோபவா, இந்த நெருப்பு குளிர்ந்திருக்கட்டும் அப்படின்னு சிறிய திருவடிக்கு அனுகிரகம் பண்ணினாள். அனுமனுடைய வாலிலே நெருப்பு இருக்க தன் சங்கல்பத்தாலே சீதோபவ, குளிர்ந்திருக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினாலே. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவளான பிராட்டி ராவணன் தன்னை சிறை வைத்தான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய தனி இருப்பையும் கூட மாற்ற வல்லவள். அப்படிப்பட்ட சக்தி பிராட்டிக்கு உண்டு. ஆனாலும் கூட அப்படி செய்தால் தன்னுடைய தனியிருப்பை அவளே தன்னுடைய சக்தியாலே மாற்றிக்கொள்கின்றாள் அப்படின்னு சொன்னா அது பெருமாளினுடைய ஸ்வரூபத்துக்கு கொற்றை, பெருமாளுடைய ஸ்வரூபத்துக்கு அது ஒரு குறையாக இருக்கும். அப்படிங்கறதுனாலே ஒரு துரும்பு நறுக்காதிருந்தபடியாலே அவளுக்கு ஏற்றம், ஒரு புல்ல கூட அவள் எடுத்து இடவில்லை. அதனாலே உபாயத்திலேயே அத்தியவசாயம் கொண்டிருந்தாள் பிராட்டி, சீதா பிராட்டி அப்படின்னு இங்கே காட்டுறாள். ஆக தன்னை ரட்சிப்பது பெருமாளினுடைய பொறுப்புதான் அப்படிங்கறத உணர்ந்ததாலேயும் உபாயத்திலே மிகுந்த அத்தியவசாய நிஷ்டை கொண்டிருந்ததாலேயும் தன் ரட்சணத்துக்காக சிறிதும் முயலாமல் இருந்தாள் பிராட்டி. அதனாலே உபாய நிலையிட்டதிலே பிராட்டியினுடைய ஏற்றத்தை முதல் வாக்கியத்துல நமக்கு காட்டி கொடுக்கிறார். இரண்டாவது திரௌபதி, லஜ்ஜை இல்லாத கோஷ்டியிலே லஜ்ஜை உடையவள். அவள் கையிலே தன் லஜ்ஜையை புகட்டிருந்த படியாலேயும் திரௌபதியானவள் ஏக வஸ்திரம் தரித்திருந்த காலத்திலே, அந்த சமயத்திலே அவள் ஆடையை துகிலுரிப்பதற்காக சபையிலே வந்து, லஜ்ஜையே இல்லாத சபை, திருதராஷ்டிரன், பீஷ்மர் முதலானவர்கள்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய லஜ்ஜையே இல்லாத சபையிலே, ஏன்னா சரணாகதி பண்ணினவள் இவளான திரௌபதி எம்பெருமானுடைய உடைமை அப்படிங்கிறது தெரியாது இருந்ததாலேயும், அப்படிப்பட்ட அந்த உடைமையை ரட்சிப்பது நம்முடைய கடமை அப்படிங்கறதையும் அறியாது இருந்ததனாலே சிறிது கூட லஜ்ஜை இல்லாத சபையிலே இவள் தன் லஜ்ஜையை விட்டாள். அப்ப அந்த ஆடையை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடையை விட்டாள். அப்படின்னா பெருமாள் திருவடியே உபாயம் என்று நினைத்து விட்டு கோவிந்தா புண்டரீகாக்ஷா அப்படின்னு எம்பெருமானை அழைத்தாள் அப்படின்னு சொல்றது. அப்போ இருக்கையையும் விட்ட திரௌபதியினுடைய உபாய அத்தியவசாய நிஷ்டையை இங்கே சொல்றது. அப்ப எம்பெருமானே நம்மை ரட்சிக்க தகுந்த வல்லவன், நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள இயலாது அப்படிங்கறதுனாலே எம்பெருமானே பரம உபாயமானவன் என்கின்ற நிஷ்டையை இங்கே காட்டி கொடுத்தாள், தன் லஜ்ஜையை புகட்டிருந்ததனாலே அப்படின்னு அவளுடைய ஏற்றம். அடுத்ததாக
தம் பரபரப்பை மாற்றி வகுத்தவன் வாசலிலே ஒதுங்கினபடியாலே திருக்கண்ணமங்கையானுக்கு ஏற்றம். திருக்கண்ணமங்கையாண்டானுக்கு ஏற்றம்னு அப்படின்னு அடுத்த வாக்கியத்தை சொல்றார். தன் பரபரப்பை மாற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே, அதாவது அவருடைய சரித்திரத்திலே சொல்லப்படக்கூடியது குரு பரம்பர பிரபாவம் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாயை வளர்த்தவர்களான எஜமானர்கள் அந்த நாய் இறந்து போக, அந்த நாய் இரண்டும் சண்டை போட்டு அப்படி அதற்கு ஒரு துர்லபமான நிலைமை வர அந்த எஜமானர்கள், அந்த நாயினுடைய உரிமைக்காரர்கள் இப்படி அதை ரட்சிக்க முற்படுகின்றார்களே அப்படின்னா நம்மை ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் எவ்வளவு பாரிப்புடையவனாக இருப்பான் அப்படின்றதுனாலே எல்லாவற்றையுமே விட்டு விட்டு அவன் வாசலே கதி அப்படின்னு கோவில் வாசலிலேயே கிடந்தார். இப்ப எம்பெருமானே உபாயம், அவனே நம்மை ரட்சிக்க தகுந்தவன் அப்படின்னு எல்லாவற்றையுமே விட்டார். விட வேண்டியவற்றை விட்டுன்னு சொல்றபடியாக எல்லாவற்றையுமே விட்டார். அப்படிங்கறதுனாலே அவருக்கு ஏற்றம். தம் பரப்பரப்பை மாற்றி வகுத்தவன் வாசலிலே ஒதுங்கினபடியாலேயும் உபாயத்துக்கு சீமா பூமி இவர்கள். அப்போ உபாயம்னு சொல்லும் பொழுது எம்பெருமானே பரம உபாயம் அப்படிங்கறதுல திடமான விஸ்வாசம் கொண்டு அனுஷ்டித்தவர்கள் அப்படிங்கறதுனால அதுக்கு எல்லை நிலம். சீமா பூமினா எல்லை நிலம். எல்லை நிலமாக இருக்கக்கூடியவர்கள் பிராட்டி திரௌபதி திருக்கண்ணமங்கையாண்டான் அப்படின்னு இந்த உபாய அதிகாரிகளினுடைய ஏற்றம். உபேய அதிகாரிகள் அப்படின்னு அடுத்தது இளைய பெருமாளும் பெரிய உடையார் ஜடாயு, சிந்தையந்தி ஒரு கோபிக்கை, பிள்ளை திருநறையூர் அரையர்னு காட்டுறார். அடுத்த அவருடைய வாக்கியம் நில் என்று சொல்ல, ராமன் காட்டுக்கு ஏக இளைய பெருமாளை நீ நில், இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, குருஷ்வ மாம் அனுச்சரம் என்கிறபடியாலே அடியேனை என்னையும் கூட அழைத்து செல்ல வேண்டும். மாம் அனுச்சரம், நானும் தேவையருடையே வருவேன். கைங்கரி உபேயம்னா என்ன? கைங்கேயம். கைங்கரியத்திலே நிஷ்டையை காட்டினவர்கள் இந்த நால்வர் அப்படிங்கிறார். அப்ப என்னையும் கூட தேவரீர் அழைத்து செல்ல வேண்டும், தேவரீருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் நான் செய்வேன் அப்படின்னு பிரார்த்தித்தார். குருஷ்வமாம் அனுச்சரம் அப்படிங்கறதுனாலேயும் அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் தேவரீருக்கு அடியேன் தேவரீருக்கு அனைத்து வித சகல விதமான கைங்கரியங்களையும் செய்வேன் அப்படிங்கறதுனாலேயும் கிரியசாலை கிரியதாமிதி மாம் வதஹா என்கிறபடியாலே நீர் இப்படிப்பட்ட பர்ணசாலையை அமைக்க வேண்டும் என்று தேவரீர் நியமனம் பண்ண வேண்டும், அதை அடியேன் தலையாலே செய்வேன், நீயே உத்தரவிட வேண்டும் அப்படிங்கறதுனாலேயும் லக்ஷ்மணேன கதாம் கதிம் என்னும்படியாலே பிராப்தியாலேயும் லக்ஷ்மணன் சென்ற வழியிலேயே நானும் பின் செல்வேன் அப்படின்னு இளைய பெருமாள் சென்ற உடனேயே பரமபதம் அடைந்த உடனே பெருமாள் அருளினாரே, அப்படி அவருக்கு இந்த ஏற்றம் என்னும்படியாலே பிராப்தியாலேயும் இந்த இளைய பெருமாளுக்கு உபேயத்திலே கைங்கரியத்திலேயே நான் நிஷ்டை உடையவனாயிருப்பேன், அதையே அனுஷ்டித்துக் கொண்டிருப்பேன்னு சொன்னபடியாலே அவருடைய ஏற்றம். சகஜ கைங்கரிய விதயகா என்று அர்த்தம் கைப்பட்டது அவருக்கே ஆகையாலேயும், அவருக்கே. பட்டர் அஷ்டஸ்லோகியிலே பராசர பட்டர், சுவாமி பராசர பட்டர் அஷ்டஸ்லோகியிலே 3வது ஸ்லோகத்துல சொல்றார். திருமந்திரத்தினுடைய வாக்கிய அர்த்தத்தை அருளி செய்யும் பொழுது இயல்பான கைங்கரிய செயல்கள் எனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு பிரார்த்திக்க கூடியதான கடைசி பதம். இயல்பா, அதாவது இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன? கைங்கரியம் செய்வதே அப்படிங்கிறது எனக்கு ஏற்படட்டும், எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே எனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு சொல்றதுனாலே எப்பொழுதும் கைங்கரியத்துக்கு அப்படின்னு இருப்பதனாலே உபேய அதிகாரியான இளைய பெருமாளுக்கு ஏத்தம். அடுத்தது பெரிய உடையாரும் பிள்ளை திருநறையூர் அரையரும் வகுத்த விஷயத்தை பிரிந்து தந்தாமுடைய உடம்பை பேணாமையாலேயும், பெரிய உடையார் ஜடாயு எம்பெருமான் விஷயத்திலே தான் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுனாலே தன் உடம்பை கூட பேணாமல், உயிரையே பேணாமல் இருந்ததனாலே அவருக்கு ஏற்றம். பிள்ளை திருநறையூர் அரையரும் அவருக்கும் அதே ஏற்றம். சிந்தையந்தி வகுத்த விஷயத்தை கண்ட மாத்திரத்திலே விரோதியான உடம்பை விட்டு நிற்கையாலேயும், சிந்தையந்திங்கிறது ஒரு கோபிக்கை, கண்ணனை அவள் அடையக்கூடாது பார்க்க கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்க, அவளுடைய மாதா பிதாக்கள் பந்துக்கள்லாம் பூட்டி வைக்க, கண்ணனை கண்டோம் அப்படிங்கறத எண்ணி சாட்சாத்காரம் பண்ணி அந்த கண்ணனை காண்பதற்கு விரோதியா இருக்கக்கூடியது என்னது? இந்த உடம்பு தானே அப்படிங்கறது இந்த உடம்பையும் கூட விட்டு நின்றாள். அப்போ இதுல பெரிய உடையாராகட்டும், பிள்ளை திருநறையூர் ஆகட்டும், சிந்தையந்தி ஆகட்டும், மூவருமே உபேயத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கறதுனாலே உபேயத்திலே
அத்தியவசாயத்தோடு இருந்தார்கள் அப்படிங்கறதுனாலே தங்களுடைய உடம்பை பேணாதவர்கள், உயிரையும் பேணாதவர்கள் அப்படின்னு இவர்கள் மூவருக்கும் ஏற்றம் அப்படிங்கறதுனாலே உபேயத்துக்கு எல்லை நிலமாய் இருக்கக்கூடியவர்கள். சீமா பூமி உபேய கைங்கரிய நிஷ்டையிலே எல்லை நிலமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நால்வர் அப்படின்னு காட்டுறார். இதைத்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சொல்றதுனாலே முமுட்சுப்படியிலேயும் இதே அர்த்தங்கள் வருவதனாலே நமக்கு இதுல இருந்து என்ன தெரிகின்றதுன்னா, பூர்வர்கள்லாம் பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள், நமக்கு ஒரே அர்த்தத்தை, ஹிதமான அர்த்தத்தை நமக்கு போதிக்கக்கூடியவர்கள், உபதேசம் பண்ணக்கூடியவர்கள், காட்டிக் கொடுப்பவர்கள் அப்படின்னு நமக்கு தெரிகின்றது. ஆக உபாய அதிகாரிகள், உபாயமான எம்பெருமானிடத்திலேயே திட விசுவாசம் கொண்டவர்கள். அவர்கள் பிராட்டி திரௌபதி திருக்கண்ணமங்கையாண்டார். உபாயத்துக்கு எல்லை நிலமாய் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு காட்டினார். உபேயம் என்ற கைங்கரியத்திலே அத்தியவசாயத்தோடு அதையே அனுஷ்டித்தவர்கள் இளைய பெருமாளும் பெரிய உடையாரும் பிள்ளை திருநறையூர் அரையரும் சிந்தையந்தியும் ஆகிய இப்படி இந்த நால்வர்கள் உபேயத்துக்கு எல்லை நிலமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு மிக அழகான வார்த்தையை நமக்கு இன்று காட்டிக் கொடுத்தார். இப்படி உபாயமும் உபேயமுமான எம்பெருமானே நமக்கு எல்லாமும் அப்படிங்கறத இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த அதிகாரிகள் மூலமாகவும் நாம் இன்று அனுபவித்தோம். அப்படி எம்பெருமானையே எப்பொழுதும் நாமும் அத்தியவசாயத்தோடு பற்றி நிற்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய் நமஹா.